சென்னம்மா புத்தாக வளர்ந்தவளையும் பூங்காவனத்தாலே முத்துமாரி முத்துமாரி ரேணுகா பரமேஸ்வரி தாயே சேரப்பட்டி எல்லம்மா கூறி ரேணுகம்மா ஆரணி அறியாதம்மா தாழி நமது ஒளையூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கூடிய ஸ்ரீ முத்துமாரி அம்மா மாதம் மாறி பொழிய வேண்டும். மக்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் நலம வளமும் என்று எந்த ஒரு குறையில்லாமல் அம்மா நமது கிராமத்தில் பிறந்த ஆணாக பிறந்தவர்களும் பெண்ணாக பிறந்தவர்களும் நம்மை அறியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது அத்தனை பாவங்களும் இன்றோடு நம்ம விட்டு அகல வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும். பெண்ணாக பிறந்தவர்கள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்யம் வாழ்க்கையோடு தீர்க்க சமகலியாக வாழ வேண்டும் என்று அனைவரும் நமது முத்து மாரியம்மனை மனதார நினைத்து அம்மனுக்கு மடுகாடி செலுத்தி விபதி வாங்கியிருப்பாங்க. எல்லாம் எழுது வாங்கம்மா. குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா நின் அருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்கே உரிமை மேளம் தாடொலிக்கே சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா. மேல்மலையனூரில் கோவில் கொண்டையின் அங்காளை சரியே ஆத்தாளை அடைக்கின்றோம். முத்துமாரி அம்மா நீ ஓடோடி வந்திடம்மா. கோவிந்தா மலையனூர் எங்காளியே மாக்காளி திருசூழியே குறி சொல்ல வாடியம்மா குளங்காக்கும் மாரியம்மா. மலையனூர் எங்காளியே எங்கள் மாக்காளி திருசூழியே தாய முத்துமாரி தாங்கி ஆடை கட்டி மீதேறி தாங்கி ஆடை கட்டி சிங்கரத மீதேறி தேரோடு வீதியிலே தாய நீ ஆடி வந்திடம்மா. சுந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் எங்காளியே. ஆலய வாசலிலே நலங்காரத்தோரணமாம் எங்கள் முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேக பூஜைகளாம். ஆடி வரும் தேரினிலே அசைந்து வரும் முத்துமாரி அம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவனே எங்கள் அங்காளே ஈஸ்வரி. திருவிளக்கின் ஒளியினிலே தாயர் திருவாக்கை சொல்லிடம்மா. மாவிளக்கின் ஒளியினிலே தாய மங்கை குறி சொல்லிடம்மா. மாங்கல்யம் காட்டிடம்மா எங்கள் மக்கள் குறை தீர்த்திடம்மா. மலையனூர் எங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா. மலையனூர் எங்காளியே மாரியம்மா முத்து மாரியம்மா மாரியம்மா இங்க வாடியம்மா.
மாரியம்மா முத்து மாரியம்மா பாடியம்மா இங்கே வாடியம்மா புங்கரக மாடிய வெப்பு வாடிய கரியம்மா சிம்மி மிகுவெத்து ஆடி வருகிறார் பூனாக முருவெடுத்து ஓடி வருகிறார் வேப்பிளையாடு கட்டி சூழ பெரும்பெடுத்து இங்கு ஆடி வருகிறார் சூழ பெரும்பெடுத்து ஓடி வருகிறார் மாரியம்மா முத்து மாரியம்மா பாடியம்மா இங்கே வாடியம்மா தாயே கண்ணியம்மா முண்டக கண்ணியம்மா முப்பாக்கு மாரியம்மா கொலவிடி காளியம்மா ஓடி வருகிறாள் கிரகம் ஏந்திங்கி ஆடி வருகிறாள் உங்காறு உருவெடுத்து காட்டி வருகிறாள் காளி மாரியம்மா ஓடி வருகிறாள் மாரியம்மா முத்து மாரியம்மா பாடியம்மா இங்கே வாடியம்மா மாரியம்மா முத்து மாரியம்மா பாடியம்மா இங்கே வாடியம்மா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இருவருக்கு என்ன சம்பந்தம் பார்க்க ஓடாதே வாழ்க்கையை விட ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பெண்ணோடு இருந்துட்டு வாழ்ந்து செத்து போறது எந்த தப்பே கிடையாது. எந்த பிறவியின் பயன் அனுபவிக்கிற ஆசையை அம்மா சொல்லக்கூடாது. நீண்ட நாட்களாகவே இவளை நான் கண்காணித்து வருகிறேன். என்னிடம் அகப்படாமலே இன்று கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட ஒவ்வொரு மனுஷனுக்கு கண்கள்ல தெய்வம் யார் தெரியுமா? ஆபத்தில் சிக்கி தவிக்கும் போது உதவிக்கு நினைக்கிறான் பாரு, அவன் தான் நம்மளுக்கு தெரியும். இது நாள் வரையில எஜமா நம்மளுக்கு படி அளந்து பசியை போய்க்கணும் இல்லாதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு கை மரணம் செஞ்சுக்கிறோமா? ஆகையினால யானையும் நம்பிக்கை அதனுடைய தும்பிக்கைவாங்க. உன்னுடைய வீரம் உனக்கு தெரியாது. சட்டத்தை சூழத்து நரம்பை புடைக்க செய், மனதை ஒருமைப்படுத்து. ஏனென்றால் நம்முடைய உழைப்பு அத்தனையும் எஜமானுடைய காலடிக்கு சமர்ப்பம் உன்னால மட்டும்தான் முடியும். எல்லாரும் முடியவே முடியாது. திறமை உனக்கு தெரியாது. எப்பேடு பட்டாவது எதை செய்தாவது அந்த பொண்ணு ஐயாவுக்கு கூட்டி வச்சு காட்டி கொடுப்பது கடவுள். நீ கவலைப்படாத சொல்லு. ஏன்னா ஆடு வந்து அது குடிமான அதுக்குதான் லவ் பண்ணிக்கிறியா? இல்லையே, அதான் போச்சு. போ லவ் பண்ணிட்டா தான் அந்த மாதிரி பொண்ணு நிறைய கற்பழிச்சுக்கிறாரு. ஆனா லவ் பண்றது இல்ல. முதல்ல லவ் பண்ணுங்க, அப்பதான் அந்த பொண்ணு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா லவ்ல அனுபவிச்சாலே நாங்க. ஏன்னா எனக்கு எவ்வளவு பண்ணிக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த பூவு அந்த பொண்ணுகிட்ட மல்லிப்பூ மல்லிப்பூ போய் சொல்றேன்.
தாலி அறகுறாங்களா மல்லிப்பூனா இருக்கட்டும் காகடானா இருக்கட்டும் அது எந்த கேட்கறானா இருக்கட்டும் பொண்ணுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுதான் நம்மளுக்கு அதை சொல்லு. சரிப்பா. இந்த பூவை காதலே இந்த பூ தான் இருக்குது. ஆமா ஐயோ இது நான் வரை எனக்கு தெரியலையே. தெரியாத போச்சு. நான் ஏன் பூ கொண்டு போறேன்? இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். அதனால கைலாஷ் இந்த பூ அந்த பொண்ணுகிட்ட எப்படி கொடுக்குற அந்த பொண்ணு நம்மளுக்கு எப்படி ப்ரொபோஸ் வந்து அப்படின்னு அந்த பார்த்து நீ கத்துவோம். வேற வழி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த பூ அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பாங்க. சரிங்க. கொடுக்க போகும்போது ஒரு லவ் சாங் ஒண்ணு பாடுங்க. சரிங்க. பொண்ணு நம்மளுக்கு ஓகே சொல்லு. விழுந்துட்டோம். சரி. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி. என்ன பாட்டு போற சோதனை நல்லா காதல பூ கொடுக்கும் போது நம்ம லவ் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நம்ம மடி சரி. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கே நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. மாடம் மனுஷனா லவ் பாட்டு பாடினா நான் பிச்சைக்கார பாட்டுல பாடி சரிங்க. எடுத்து ஒரு நாள் கொடுத்து வச்ச அம்மால வீந்து போச்சு பாரு உனக்கு தெரிஞ்சாயா முட்டி போட தெரியாது. புரியல இந்த பூ வச்சு அந்த பொண்ணு கொடுங்க. சூப்பரா லவ் ஒரு முறை தான் கொடுத்தேன். 8 முறை கொடுக்குறேன். வஞ்சனை இல்லை இது. மனமா இருக்கணும் புதுசா தூவன வேற என்ன முக்கியமானது 4 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை. 4 வார்த்தை கத்துக்கினாதான் இங்கிலீஷ் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறோம். அழகா தமிழ்ல பேசின காலம் வராது. வேணாம் இங்கிலீஷ் வார்த்தை மெயின். ஏன்னா வாட்ஸ்அப்ல அந்த பொண்ணு இங்கிலீஷ் வார்த்தை நீ தான் அனுப்புவ. அதனால சைலன்ட். சரியா? 2 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுமா. ஃபர்ஸ்ட் நோ, ரெண்டாவது எஸ். 2 வார்த்தையில எல்லாம் ஒரு கவுமா. அந்த பொண்ணு உனக்கு தான். அப்படியா? சத்தியமா சொல்றேன். முதல்ல எஸ். நோ நோ. ஓஹோ. நோ. ரெண்டாவது எஸ். அப்படியே இரு. ஆமா. இந்த வார்த்தையில கிட்ட போய் என்னங்க நீங்க காதலிக்கிறீங்களா? நீங்க ஆம்பளையா? என்னங்க? ஹலோ. நீங்க ஆம்பளையா? எஸ். எஸ். நோ பண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன் எஸ் சொல்றேன். இப்பதான் எஸ் சொல்றேன். ஒண்ணு இல்ல அவர்கிட்ட போயா ஒண்ணு இல்ல நீங்க மென்டலான்னு இதுதான்டா இந்த 2 வார்த்தை இந்த இனி வெளியில கொடுக்கும் உயர்ந்துள்ளப்பட்டது நமது உடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணா உடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் கே முனுசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் மற்றும் 6வது வார்டு உறுப்பினர் ஏ தேவன் அவர்களும் இந்த இரு அன்புள்ளங்களும் சேர்ந்து எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 1000 அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளோம். நன்றி. கொஞ்சம் கை தட்டு.
அதே போன்று ஐயா மதிப்புக்குரிய கொடுக்க உயர்ந்த படைத்த கண்ணாயிரம் திருவாளர் கண்ணாயிரம் அன்புள்ளங்கள் ஆசிரியர் பிரகாஷ் பாராட்டு ரூபாய் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். நன்றியினை தெரிவித்துள்ளோம். மோகன் திருவாளர் மோகன் ஐயா அவர்கள் இங்கு ஆசிரியர் பிரகாஷ் பாராட்டு ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். அனுதினமும் கோயிலுக்கு வருவேன், உன்னை சந்திப்பேன், என்னிடமிருந்து தப்பித்து செல்வாய். உன்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஐயா, யார் உன் பெயர் என்ன? நான் யார் தெரியுமா? இந்த விஜயபுர நாட்டைச் சேர்ந்தவள், ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்தவள். என் பெயர் தான் ஸ்ரீதேவி. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாலும் இவ்வளவு பேர் அழகாக இருக்கிறாயே. வானத்தில் விளையாடு வெண்ணிலவே, நினைவாலே குழந்தைய வளர்ந்து வந்தாய் எனக்காக. இமை அழகு சித்திரமே, கண்ணே மணியே கற்கண்டே, என்னை கட்டி அரைத்து ஒரே ஒரு முட்டு கொடுக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறேன். காதலுக்கு முக்கியம் வலுக்கு காதல வருமா? கஞ்சி சோறுடா காரப்பொடி சரி நீங்க விளாண்டு சொன்னா எனக்கு விரால் வந்துருக்கு. அடுத்து பாடு. கட்சியில கொண்டு போய் என்ன வேலை கொடுத்து வச்சானே. அவருக்கு நீ காதல் சொல்லி தர. நீ நாடகத்துல வந்து 10 வருஷம் கூட அவளை 50 வருஷமா காதல் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தெரியாத காதலாடா. இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ஸ்ரீதேவி என்ற பெயரோடு வாழ்ந்த பிறகு இருந்த பொழுதும் பிறந்த நாள் முதலாக முத்து மாரியம்மன் அனைத்து அம்மனுக்காக தொண்டுகள் செய்ய வேண்டும். இருக்கின்ற பொழுது என் மீது உனக்கு ஆசையா? அப்படி ஒரு ஆசை இருந்தா ஆசையை அடுத்து ஐயா, நான் உழைப்பதை கேளுங்க. எனக்கு இந்த ஆண்கள் பிடிக்காதுங்க. பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்கதான் பிடிக்கும். ஏங்க இத பாருங்க, வாழ வேண்டும் என்று பிறந்தவன் என் வாழ்க்கையை அழித்து விடாதீங்க. குறைப்பதை கேளுங்க. வாழ்க்கையே அழிக்க வரல, உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறேன். அடங்கொடியவனே, சண்டாளா, சதிகாரா, கால வெறிபிடித்த கழுதையே, மோக வெறிபிடித்த முட்டாளே, தீமையை செய்ய வந்த திருட்டு நாய், வெளிப்பட்டால் தாயாகவும் தங்கையாக நினைக்க வேண்டும். தாயாக நினைக்கிறாயே கருமலாகி பாக்குற பெண்ணெல்லாம் தாயாகவும் தம்மைக்காக நினைச்சிருந்தால் எனக்கென ஒருவர் வரட்டுமே. அதில் யாருக்கிட்ட போறது?
போவே இல்லையே. மிருகமாதான் நினைக்க. நீ எது வேணாலும் சொல்லு, கவலை இல்லை. நான் எடுத்த ஜென்மம் அப்படி. பாக்குற பொண்ணை பாக்குற இடத்துல மேட்ரு முடிக்கிறேன். பாத்துட்டேன், மேட்ரு முடிக்காம போறது சண்டாளா. எட்டாவது கலையை தட்டு பண்ணிக்க வேண்டும் என்று நீ பகல் கனவு காண்கிறாய். இது ஒரு காலமும் படிக்காது. அது எப்பேற்பட்ட கனியா இருந்தாலும் எட்டி பறித்து கசக்கி முகரத்தான் போகிறேன். நீ உரைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை பற்றி தெரியுமா இருக்கிறது? ஒரு முடவனானவனுக்கு கொம்பு தேடி ஆசை வருவது போல மடையா. அது முடவனுக்கு பொருந்தும், இந்த முரடனுக்கு பொருந்தாது. தேனை பட்டு நைக்கி போவதற்காக வரவில்லை. ஒத்துக்கொண்டால் வாழலாம், ஓட நினைத்தால் உடம்பு ஒட்டு துணி இருக்காது. சொல்லக்கூடாதா? ஆண்டவன் கொடுத்த வாயான்னு திறந்துருப்பே. நீ வாயிலே துப்பிருக்கலாமே. காலையில பூரி போச்சாப்பா. எப்பிலே இப்படி இனிக்கிறது என்றால் உள்ளம் எப்படி இருக்கும்? ஐயா உள்ளங்க இருக்கும். ஐயா எனக்கு பிடிக்காது. ஏய் தேவி, என்னடா நீ தேவி? எனக்கென படைக்கப்பட்டவள். வாடி ஒரே ஒரு அடி வாமே. வாடி 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 வாடி. ஓய் ஐயா கிட்ட காசு தண்ணி காசு இருக்குது. அந்த நெருப்பை அணைக்கத்தான் வந்திருக்கிறேன். முடியாதடா. கருத்திருக்கு தவளும் சத்தம் கெட்டிருக்கு. கரண்ட் காம்போ உன்னை அணைக்க வேண்டும் என்ற ஆர்வத்துல ஓடுனே இடையில பூந்தா சூரிய மதுமன் போல் மாயமாக மறந்து கொண்டே இருக்கு. ஏங்கை மகமாவது நீ பாக்குறேன். நீ அன்னையை போல் பண்ணிருந்தா தண்ணி கருத்திருக்கு அவளே சத்தம் கேட்டிருக்கு.
தண்ணி கருத்திருக்கு அவளை இடிவிலையிலே நமது பழமாத்தூர் கிராமம் சேர்ந்த அவர் பேர் பிரதாப்பா துரைபாபு அவர்கள் இங்கே எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்திற்கு இந்த வருடம் சிறப்பு செய்ய வந்திருக்கோம். அண்ணா நமது நாடக ஆசிரியர் பிறந்தகை ரோஜா நாடக மன்றத்தில் துணை ஆசிரியராக பொறுப்பேற்று மிக சிறப்போடு ஏன்னா அவர் தனி ஒரு சிறப்பான ஒரு சிறந்த நாடக ஆசிரியர். நமது அது மட்டும் நேற்று சூரபத்மன் ஆனோம் நாடகம். அந்த நாடகத்துல சூரபத்மன் இவரை பால யாரும் செய்து நான் பார்க்கல, அப்படியே அதிர விட்டார் ஜனங்களை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் அண்ணா நமது பிரேஷ் பாபு அண்ணா பானவர் சேர்ந்த பிரேஷ் பாபு அண்ணா அவர்களை பாராட்டு ரூபாய் 50, மாசு பிரகாஷ் அவர்களை பாராட்டி ரூபாய் 50. அடுத்தபடியாக நமது அண்ணா ஐயா குப்பன் ஐயா அவர்கள் ரூபாய் 100 ரூபாய் கையில தச்சுக்கிறார் கொடுக்கிறதுக்கு. ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி. நாங்க கற்பு இருக்கிற பெண்ணு எங்களுக்கு தேவையில்லை. அது உடைஞ்சா எங்களுக்கு என்ன, உடையிலனா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவை வேலை மேட்டு முடிக்கணும். இதை பாருடா, என்னை அடைய வேண்டும் என்று துணிக்கின்றாய். பிறந்த நாட்களாக அவனுக்காகவே தொண்டுகள் செய்து வருது. வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அம்மனை வணங்கி கொண்டிருக்கிறாய்? முத்துமாரி அம்மனை. முத்துமாரி அம்மன் இப்பொழுது உன்னை நான் கற்பை சூறையாடினால் வருவாளா? வந்தா அவளையும் சேர்த்து கெடுக்கிறேன். சொல்லு பார்த்துட்டு போறேன். உன் அழகை விட அவள் அழகு எப்படி இருக்கிறது ரசிக்கத்தான் போகிறேன். அபிஷேகம் அம்மனை பாருடா, 1000 கண்ணமுடையவன் வருவா. 5 மணிக்கு வருவா. அது வரைக்கும் நான் வேலை வர வரைக்கும் மேட்ச் முடிச்சுட்டே இருப்பேன். ஒரு மணி பொண்ணு அனுப்பிச்சுட்டே இருப்பேன். தாய் இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாரும் தாயா இருந்தாலும் தெய்வத்துல கூட பாக்குறோம் தாண்டி. நானு முடிஞ்சா இப்ப வர சொல்லு. உன்னை விட்டுட்டு அவனால முன்னடகு விட பின்னடகு இருக்குது. இந்த பேக் முன்னாடி விட பின்னாடி செய்யலாம். மாதவ வடிவிலக்கு ஸ்ரீதேவி ஒரே ஒரு வச்சிக்கவா. வச்சிக்கவா
வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை வேணும் சொல்லி தருவேன் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை நீ என்னதான் பாடினாலும் சரி இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கல பாடு எனக்கு ஆசை வரல உங்களுக்கு ஆசை வரல வர வைக்கிறேன் கல்யாண ஆசை வந்த சரி 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 கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா இதனோடு இதை சேர்ந்த காரணம் என்ன காதலில் 3 வகை. ஒன்று சந்தோஷம், அடுத்தது சாகசம், கடைசியாக பலாத்காரம். எவ்வளவு நேரம் முடிக்கும்? நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீ பட்டா போதும். நான்
திட்டம் கிழிடம் திரியிடம் ததிஞ்சனதும் ததஜும் ததஜும் ததனந்ததாம் அந்த பகவான் எப்படி அருவமாக உருவெடுத்து பகவானே வர முடியாதுடா இப்படி நான் கற்பைய சொல்றேன்
யாரம்மா நீ? எந்த நாட்டை சார்ந்தவன்? ஏன் உன் வாழ்வில இப்படிப்பட்ட ஒரு சோதனை? யார் அந்த குடிவன்? உனக்கும் அவனுக்கு என்னம்மா சம்பந்தம்? ஐயா, இந்த விஜயபுரி நாட்டை சேர்ந்தவர். ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்தவர். பாவம். என் பெயர் ஸ்ரீதேவி. அம்மனுடைய ஆலயம் சுற்றி அம்மனை வணங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்தது கொடியவன் தொட்டால சதிகாரன் என் கற்பை சோரை ஆட வேண்டும் என்று என்ன நினைத்து சோதனை? நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. நன்றிங்க. ஸ்ரீதேவி, இதுதான் உன்னுடைய மரியாதையா? என்ன? ஒரு பெண்ணுக்கு உயிருக்கு மேலானது கற்பு. அப்படிப்பட்ட கற்பை சரியான நேரத்தில் ஓடி வந்து காப்பாற்றுவன் நான். காப்பாற்றுவன் கூட யார் என்று தெரியாமல் போகிறாயே, இதுதான் உன்னுடைய மரியாதையா? ஆமா, நீங்க யாருங்க? நான் தான் என் நாட்டு இளவரசன். ஆமா, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீ மட்டுமில்லை, இங்க இருக்கிறார்களே இவர்கள் இதுவரை என்னை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. ஏங்க உத்தரமேரூர் போய் பேசுறது வரியா? இல்ல, வந்தவாசி காலைல ஜாமீன்ல வர ரவுடி போனதுக்கா? அதைய வச்சு அயல்நாடு சென்று பட்ட படிப்பை முடித்துவிட்டு சாயகம் திரும்பினேன். அவைய குருவாசை கேட்டது. ஓடி வந்து பார்த்தேன், அப்பாவி பெண்ணியாக இருக்கிறார். அயல்நாடு சென்றவன் வாழ்வில் எத்தனையோ பெண்களை பார்த்தவன், ரசித்தவன், கலந்து வந்தவன். ஆனால் அவர்கள் மீதெல்லாம் வராத காதாசை உன்னை பார்த்த உடனே வந்தவன். முடியாது. உன் போட்டு முடியாது. ஒரே ஒரு உண்மை, கொஞ்சம் கூட சும்மா வாடி நீ குல்பி குல்பி அம்மா பேரு தாண்டா அஞ்சல அபில்ல புதுட்டாரா நந்தில மாமே உனக்குத்தாமா ஏய் மைமா 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 மாமே உனக்குத்தாமா மைமா பேரு தாத்தா அஞ்சல கபில புந்துட்டாரா நெஞ்சில மாமே உனக்குத்தாமா ஏ மைமா 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 மாமே உனக்குத்தாமா மைமா பேரு தாண்டா அஞ்சல அபில்ல புந்துட்டாரா நெஞ்சில
என்ன விடு நீ தாண்டி பிடிச்சிங்கிற. நான் விட்டு 9 மணி நேரம் ஆகுது. இந்த பொம்பளை கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் தாண்டி ஆமரிக்கலாம். என்ன ஆரம்பத்துல வேண்டாம் ஐயோ அம்மா அம்மன் பட்டல வர ஜெண்டா இல்லம்மா குட்டி சேர்த்தான் ஒரே ஒரு ஏவி விட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியா மழை இன்னைக்குதான் மழைலாம் மழை வருமா? மழை எப்படி வரும்? மழை வந்தா எங்க போய் ஒதுங்கிறதுக்கு மழையே வராது. நான் காலை வச்சா மழை வருமா? வருங்க. வர மழை கூட போடும். நாடகம் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் மழை வருதுங்க. மழை வருங்க. நாடு சேமமா இருக்கு. அப்பதான் மீன் நமக்கு நாடு வைப்பாங்க. வைப்பாங்க. கையில பணம் எல்லாம் எப்படி வைப்பாங்க? கொஞ்சமா வாங்குறீங்க. நீ காலைல சும்மா போடுறியா? என்னங்க உண்மையா நீங்க என்ன காதலிக்கிறீங்க? காதலிக்கு நான் இல்லை என்றா நான் செத்துருவேன். வேணாங்க. எனக்காக யாரும் உயிர் விட வேண்டாங்க. செத்துருவேன். பிறப்பு என்பது ஒரு முறை, இறப்பு என்பது ஒரு முறை. இறப்பை நம்மளே தேடி போக தேவையில்லை. நீ இல்லாத வாழ்க்கை என்ன நினைத்த வாழ்க்கை என்னை பார்த்து ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அதுக்குள்ள எனக்காக உயிர் விட போறீங்க. மனதுக்கு பிடித்து விட்டது. பிடித்து விட்டதா? மனதுக்கு பிடித்தலோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. என்னங்க இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாக சென்று மறந்து விடுவேன். இத பாருங்க. எனக்கு என் தாய் இல்ல, தந்தை இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, சொந்த வந்த உற்றார் உறவினர் யாரும் இல்ல. அதற்கு நான் ஒருவன் இருக்கிறேன். என்னாச்சு? உண்மைதான். சத்தியமா என்னை ஏமாத்த மாட்டீங்களே? ஏமாத்த மாட்டேன். என்னை கைவிட மாட்டீங்களே? நான் கையில விட மாட்டேன். ஐயா கையில விட மாட்டேன். என்ன பம்பா போச்சு? கையில விட மாட்டேன். ஏங்க காதலிச்சுங்க. வேற என்ன சொன்னானே? அவர்தான் சிரிச்சுங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? என்னங்க நீங்க என்ன திருமணம் செய்ய வேண்டும் என்றா வேண்டுமானா? என் உடன் பிறந்த அண்ணன் மட்டும் இருக்கு. ஐயோ சற்று நேரத்துக்கு முன்பதாக விளையாடு. கூடாது. நம்ம கதையில அண்ணன் வரவே கூடாது. அண்ணன் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேனே. அண்ணன் காதலுக்கு எதிரியாச்சு. அவங்கிட்ட வர பாக்கணும், நான் சண்டை போடணும். அண்ணன் பாசமலர் சிவாஜி கணேசன், நான் சாவித்திரி. இல்ல வடிவேலா இருப்பாரா? நான் கேக்குறேன். இத பாருங்க. முறையோடு வந்து என்னுடைய சாயத்தின் சமயத்தோடு உன்னை பெண் கேட்டு நான் திருமணத்தை செய்து கொள்கிறேன்.